இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏண்டா ராகவா, அண்ணிய பத்தி நீ என்ன நினைக்கிற? கண்மணி ரொம்ப பொறுப்பான பொண்ணுடா. அவ என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் தான் என் லைஃபே கம்ப்ளீட் ஆச்சு. எங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டை வருத்தம்லாம் இருந்தாலும் அன்பு மட்டும் எப்பவும் குறையாது. ஆமா, நீ பிருந்தாவை பத்தி என்ன நினைக்கிற? பிருந்தாவா? பிருந்தா ரொம்ப இன்னசென்ட்ரா. அவளோட அந்த சின்ன பிள்ளைத்தனம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ என்ன ரொம்ப கேர் எடுத்துக்கிறா. எனக்கு அடிக்கடி அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பான். சண்டை போடுவா, ஆனா 10 நிமிஷத்துக்கு மேல அந்த சண்டை நிக்கவே நிக்காது. என்கிட்ட பேசாம அவளாலையும் இருக்க முடியாது, அவகிட்ட பேசாம என்னாலையும் இருக்க முடியாது. என் லைஃபோட ஒரு பெஸ்ட் பார்ட்டடா அவ. ஏண்டா மாறா, நீ சொல்லு. நான் என்னத்த சொல்ல, நீங்க 2 பேரும் தான் பெரிய காதல் மன்னனுங்க. டேய், உன்கிட்ட சொல்லுன்னு சொன்னேன், சொல்லு. எனக்கு என் பொண்டாட்டிகிட்ட பிடிச்சதே அவளோட கோவம் தான். கோவமா? ஆமா. டேய், எந்த புருஷனுக்கும் பொண்டாட்டியோட கோவத்தை பிடிக்காதுடா. நீ என்னடா இப்படி சொல்ற? எல்லாருக்கும் ஒவ்வொரு குணம்டா. அதுல என் பொண்டாட்டிக்கு இந்த குணம். ஓ. கோவத்துல படபடன்னு சண்டை போடுவா, நிக்க வச்சு கேள்வி கேட்பா. போய் சொன்னோன்னு தெரிஞ்சது வச்சு செஞ்சிருவா. ஆனா அதெல்லாம் தாண்டா என்ன இன்னைக்கு ஒரு மனுஷனா மாத்திருக்கு. ரொம்ப பொறுமையா இருக்கிற பொண்டாட்டியும் தப்பு, ரொம்ப கோவப்படுற பொண்டாட்டியும் தப்பு. என் பொண்டாட்டி 2க்கு நடுவுல. பாரு, ஒரே குடும்பத்துல தான் பொண்ணு எடுத்திருக்கோம். 3 பேரும் 3 ரகம் இல்ல? பின்ன நம்ம மட்டும் என்ன ஒரே மாதிரியா இருக்கும்? அந்த மாதிரிதான் கடைசி வரைக்கும் இப்படியே ஒற்றுமையா இந்த லைஃப் ஓட்டிடணும்டா. என்னடா உத்தேசமா சொல்ற? ஓட்டி தான் ஆகணும். ஏதாவது அடிச்சுக்கிட்டீங்க தொலைச்சிடுவன், தொலைச்சு. டேய், அமைதியா கேட்டுக்க.